தஞ்சாவூரில் எமது செய்தியாளர் ராபர்ட் களத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். ராபர்ட், சொல்லுங்க, இப்ப தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுற்றுகள் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன? இன்னும் எத்தனை சுற்றுகள் மீதம் இருக்கின்றன? ராபர்ட், நிச்சயமாக, அதாவது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவிலிருந்து அதிமுக தொடர்ந்து முன்னிலை இருந்து வந்தனர். அவர்கள் 2000 ஓட்டுகள் முன்னிலை இருந்தனர். தற்போது 11 சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. இந்நிலையில் அதிமுக 60,912 ஓட்டுகளும் அதில் ஏற்று நின்ற திமுக சேர்ந்தவர்கள் 4005 ஓட்டுகளும் வாங்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது திமுக வேட்பாளர் திரு ரங்கசாமி அவர்கள் 33,993 வாக்குகள் வெற்றி முன்னிலை இருப்பதாக தெரிகிறது. அதனை கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா கடந்த 3வது ரவுண்டிலிருந்து இந்த எலெக்ஷன், அதாவது இப்போ பின்னாடி கவுண்டிங் நடக்கக்கூடிய சென்டருக்கு ஏத்தாப்புல இருக்க வாகன காப்பகத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நீங்க பார்க்கலாம். அவங்க எல்லாருமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக அதாவது முன்னிலை இருக்கிறத வந்து வெற்றி கொண்டாட்டமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உணர்வுகளை கேட்கலாம். எங்க அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி இது. எங்க அண்ணன் ரங்கசாமி தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்துக்கு தஞ்சைக்கு கடந்த 5 வருடம் எண்ணற்ற நலத்திட்டங்களை வாரி வழங்கிய அம்மாவுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. தஞ்சைக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் தஞ்சை நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்துறாங்க. தஞ்சைக்கு எண்ணற்ற மேம்பாலம் திட்டம் கொண்டு வந்தாங்க. தஞ்சைக்கு புதிய மாவட்ட புதிய ரிங் ரோடு கொண்டு வந்தாங்க. இப்படி எண்ணற்ற நலத்திட்டங்களை வாரி வழங்கிய அம்மா அவர்களின் வெற்றியை நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தஞ்சை தொகுதியின் எம்எல்ஏ ரங்கசாமி அவர்களின் வெற்றிக்கு மீட்பு திட்டத்தை ரத்து செய்த அம்மா தஞ்சாவூர் சாந்தபிள்ளை கிடைச்ச மேம்பாலத்துக்கு வெற்றி, தஞ்சாவூர் மணிமண்டலத்துக்கு கிடைச்ச வெற்றி, சாந்தபிள்ளை கேட்ட மேம்பாலத்துக்கு கிடைச்ச வெற்றி, மீட்டர் மீட்டு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. 24 மணி நேரம் மக்களுக்காக அம்மா உழைத்த அம்மாவுக்கு வெற்றி. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த போன தேர்தலின் போது இந்த அதாவது தஞ்சை இருக்கக்கூடிய இந்த அடுத்த வேட்பாளர் யார் எகிரி இருந்த நிலையில் தற்போது தொடர்ந்து அதிமுக முன்னிலையில் இருப்பது அதிமுக மகிழ்ச்சி கடலில் ஆட்டியுள்ளது.